இத்தனை பேர் கத்துறதுக்கு மத்தியில நிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. சோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய டான் மேத்யூஸ் எக்ஸாஸ்டிக் பேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கேன். சோ இவங்களுடைய ஃபார்ம்ல வந்து நிறைய வகையான பறவைகள் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான பறவைகள்லாம் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைத்தான்ஸ், ரெப்டைல்ஸ் அப்படின்னு நிறைய வகையான அனிமல்ஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அது எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, இப்படிலாம் இவங்க கத்தும் போது இவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, இதே மாதிரி நீங்க ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா போது அந்த ஃபார்முக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டான் மேத்யூ எக்ஸாஸ்டிக் ஃபார்ம் உடைய ஓனர் டான் மேத்யூ அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டான் மேத்யூ சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபார்ம் வைக்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக அது ஃபார்ம் வைக்கணுங்கிறது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஓகே. சின்ன வயசுல நம்ம சின்ன ஒரு பெட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வளர்க்கும் போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகலான்னு போகும்போது தான் அடுத்தது ஒரு ஃபைனலி இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இப்படி ஒரு ஃபார்ம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதில் கிரியேட் ஆனதான் இந்த ஃபார்ம். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஆசை அப்படின்னீங்க. நீங்க முதல்ல வளர்த்த பெட் எது? முதல்ல வாங்கின பெட் அப்படின்னா அந்த ரோட் சைட்லாம் வைப்பாங்களே கலர் கோழி. ஸோ அது வந்து என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வாங்கும்போது அதில் கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணும்போது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வரும்போது அடுத்தடுத்த லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி போனது தான் இப்போ வந்து மசோஸ். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபார்முடைய பரப்பளவு எவ்வளோ? நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1/2 ஏக்கருக்குள்ள தான் இருக்குது. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஃபார்ம்ஸ் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதுமாதிரி ரெசிங் பீஜியன்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த கூஸ் டக்ஸு, வாட்டர் பேர்ட்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ரெப்டைல்ஸ் அண்ட் இந்த மாதிரி பைத்தான்ஸுக்குலாம் அதுக்கு ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. மொத்தத்தில் உங்கள் ஃபார்மில் எத்தனை வகையான ரெப்டைல்ஸ், பைத்தான்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்காங்க? பேர்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட அரௌண்ட் 15 to 20 வெரைட்டிஸ் இருக்கிறாங்க, ஸ்பீசிஸ் இருக்காங்க. அதில் வந்து சப் ஸ்பீசிஸ் வந்து ஒரு 10 to 15 சப் ஸ்பீசிஸ் வருவாங்க. அதே மாதிரி பைத்தான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வெரைட்டி பைத்தான்ஸ் இருக்கிறாங்க. டர்ட்டில்ஸில் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து ரெட் இயர் ஃப்ளை டர்ட்டில், அதாவது சிங்கப்பூர் டர்ட்டில்ஸ் சொல்லுவாங்க, அவங்க இருக்கிறாங்க. அது போக கல்கட்டா டாட்டாய்ஸ், அந்த வந்து டாட்டாய்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்ட்ஸில் என்ன வகையான பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க? பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிக்னஸ் வளர்க்குற பேர்ட்ஸ்னால் எங்கிட்ட பஜ்ஜீஸ் இருக்குது. பஜ்ஜீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் யூனிக்காக இருப்பாங்க. நார்மல் பஜ்ஜீஸ் இல்லாமல் அதோட விங்ஸில் போத் சைடு வந்து ஹெலிகாப்டரோட ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பஜ்ஜீஸ் வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து கனூர் வெரைட்டியில் வந்து க்ரீன் எல்லோ சைடட் கனூர், ப்ளூ எல்லோ சைடட் கனூர், பைனாப்பிள் கனூர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி சன் கனூர்ஸ். அதே மாதிரி அவங்க வந்து ரெட்ராக்டட் பைனாப்பிள் கனூர்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ரெப்டைல்ஸ்னு எடுத்துக்கிட்டா சார்? ரெப்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பால் பைத்தான்ஸ் இருக்குது. ஸோ பால் பைத்தானில் ராயல் வந்து பேசிக்கான பால் பைத்தான்ஸு, அதுக்கப்புறம் எலாச்சி அந்த வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டர்ட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கப்பூர் டர்ட்டில்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டர்ட்டில், எல்லாருமே வளர்க்கக்கூடிய டர்ட்டில்ஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கல்கட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டாட்டாய்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான பேப்பர்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம வச்சுக்கணும், இல்லைன்னா எல்லாரையும் வச்சுக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ இடம் இருந்தால் ஆரம்பிக்கலாம்? ஆக்சுவலாக ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுங்கிறது நீங்கள் என்ன மாதிரி ஃபார்ம் செட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். இப்போ பேசிக்காக வந்து ஒரு பஜ்ஜீஸ் அண்ட் ஆப்ரிக்கன் மட்டும் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளேயே இருந்தாலே இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம் இருந்தாலே நீங்கள் ஒரு காலனி ப்ரீடிங்காக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணலாம். ஸோ அதுலேயே ஒரு மந்த்லி நீங்கள் ஒரு 10K to 20K நீங்கள் ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் எடுக்க முடியும். இல்லை நான் பெரிய லெவலில் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி மக்காஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா, ஏன்னா ஒரு மக்காவோட பேர்டோட
கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் வித் 10 ஃபீட் லென்த்து, அது மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இருக்கணும். ஸோ ஒரு பேருக்கும் நம்ம அந்த சைஸ் கொடுக்குறனால ஒரு 10 பேர் வச்சுருந்தீங்க கம்பல்சரி நீங்கள் ஒரு ½ ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷெட்டியாக, என்னோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷெட்டியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ராபிக்கல் பேர்ட்ஸுங்கிறனால நம்ம அதுக்குரிய டெம்பரேச்சர் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் மட்டுமே தான் நம்ம அவங்கள வந்து ப்ரீட் பண்ணுற செகண்டரி அவங்களும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரியான பறவைகள்லாம் வச்சுருந்தீங்க? ஸ்டார்டிங்ல நான் இந்த எக்ஸாட்டிக் அப்படின்னு வரும்போது பேசிக்காக எல்லாரும் வளர்க்குற மாதிரி பஜ்ஜீஸ் தான் நானும் எடுத்தேன். ஓகே. ஸோ பஜ்ஜீஸ் கொஞ்சம் க்ரோத் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ்னு சொல்லி எனக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5th 6th படிக்கும் போது ஆப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் காக்டைல் மியூட்டேஷன்ஸ் வந்துச்சு. அப்புறம் பின்ன கொஞ்சம் போகும்போது இந்த 10th 12th அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது இந்த கனூர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த கனூர்ஸ்லேயே வந்து 200+ வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியும் போது அடுத்தடுத்த கனூர்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிக் பேர்ட்ஸ் மேலே ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு போனது வந்து ஆப்ரிக்கன் காங்கோ கிரே பேரட். அது நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர இன்டெலிஜென்ட்டான பேர்டு. அவங்க வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுறதோட அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி அந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கனால அதை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அதை நான் ப்ரீடிங் ட்ரை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அடுத்தது என்ன போகலான்னு பார்க்கும்போது மக்கவுஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்ஸ்பயர்ட் சொல்ல போனால் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆசை அந்த மக்கவுஸ். அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பேரட்ஸ். அவங்கள தாண்டி பிக் சைஸ் பேரட்ஸ் கிடையாது. ஸோ அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா மினி மக்கவு தான் நான் எடுத்தேன். அது வந்து ஹேண்ட்ஸ் மக்கவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ப்ளூ கோல்ட் மக்கவுஸு, ஹார்லி குயின் மக்கவுஸு, அப்புறம் கேட்லினா, ஸ்கார்லெட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பறவை வாங்கணும் இல்லை ஒரு புது ப்ரீடே வாங்கணும் அப்படின்னும் போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கும்? மேம் அதான் பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதோட என்ன மாதிரி பேர்ட்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். உங்களால் என்ன பேர்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு பொட்டன்ஷியலி எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இல்லை நான் பிகினர் ப்ரோ எனக்கு பேர்ட்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5,000லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம். 5,000ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பஜ்ஜீஸ் ட்ரை பண்ணுங்கள். பஜ்ஜீஸ் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் 450 to 500 கிடச்சிடுது. ஸோ இந்த பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பேர்ஸ் நீங்கள் வாங்கி ஒரு காலனியாக விட்டுடலாம். தனித்தனியாக பார்க்க முடியாது ப்ரோ, எனக்கு காலையில் ஒர்க் போயிட்டு நான் ஈவினிங் தான் வருவேன் அப்படிங்கிறத வந்து ஒரே காலனியாக விட்டுடலாம். ஸோ காலனியாக விடும் போது உங்களுக்கு அதுக்குள்ளேயே மிங்கிள் ஆகி ப்ரீடிங் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் ஃபீடு ஃபுட்டு எல்லாம் வச்சிடலாம். ஸோ இல்லை என்னால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ப்ரோ, நான் என்னால் ஒரு 4 o'clockலேருந்து டைம் ஸ்பெண்ட் முடியும், மார்னிங் ஒரு 8 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கன்னூர்ஸ் ட்ரை பண்ணலாம். கன்னூர்ஸ் இந்த மாதிரி காக்டைல்ஸ் ட்ரை பண்ணலாம். அது வந்து நம்ம தனித்தனியாக தான் போட்டு ப்ரீட் பண்ண முடியும். காலனி ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் செட் ஆகுது. ஸோ அதனால நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 6Kலேருந்து பேர் ஸ்டார்ட் ஆகுறாங்க ஒரு பேர். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலி செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக போகணும் ப்ரோ, எனக்கு வந்து எனக்கு நிறைய ஜாஸ்தி டைம் இருக்குது, இல்லை என்கிட்ட லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிக் பேரட்ஸ், கிரே பேரட்டு, மக்காவ் பேரட்ஸு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்கள் கையில் வந்து ஒரு 6 to 7 lakhs கம்பல்சரி இருக்கும். ஏன் 6 to 7 lakhs அப்படின்னா பேர்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக வாங்கலாம். பட் அதுக்கு செட்டப் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரியே 10 feet லென்த்து, அதே மாதிரி 15 feet லென்த்து, 10 feet பிரெத்து, 10 feet ஹைட்டு, அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு கேஜ் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70K அதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கே உங்களுக்கு பேமெண்ட் ரெடி ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்ஸு, அப்புறம் லேபர் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும் ஒரு 70K உங்களுக்கு அந்த ஷெட்டு போகிற ஒர்க் ஆகிடும். ஏன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் அது செகண்டரி பார்த்தீங்கன்னா அது ஃபுட்டு மேனேஜ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு. எப்படின்னா நம்ம மற்ற பேர்ட்ஸுக்கெலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மில்லட்ஸ்லேயே ரன் பண்ணிடலாம், மில்லட்ஸ், சன்ஃப்ளவர் சீட். பட் மக்கவுஸ்ன்னு போகும்போது நீங்கள் வந்து நட்ஸு கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் என்ன நட்ஸ் சாப்பிட்றீங்களோ அதோட into 10 times கொடுக்கணும். அதாவது பாதாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதாம், பிஸ்தா, ஆக்ரூட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹசில் நட்டு, பிரிசில் நட்டு, பொலிவியன் பீகான் நட்டுன்னு சொல்லுவாங்க, டைகர் நட்டு, அந்த மாதிரி நிறைய நட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் கேஜிஸே பார்த்தீங்கன்னா per kg 5,000 to 6,000 அந்த மாதிரி வரும். பிஸ்தாலாம் உங்களுக்கு தெரியும் 1,500, பாதாம் வந்து 900. ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணும் போது உங்களுக்கு மினிமம் ஒரு 6 lakhs இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கு ஃபீடிங் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை டைம் ஃபீட் பண்ணணும்?
அது மாதிரி பேர்ட்ஸ் பொறுத்த உங்களுக்கு மாறும் மேம். பட்ஜீஸ்ங்கும் போது உங்களுக்கு 1 டைம் ஃபீட் பண்ணாலே போதும். பட் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 2 டைம் ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் நம்மளால புரியாது. ஸோ அவங்களுக்கு வேணுமா வேணாமான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ நம்ம தான் வைக்கணும். ஸோ மற்ற பேர்ட்ஸ் ஆப்ரிக்கன் கிரே பேரட்ஸ் அந்த மாதிரி எக்லெட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம் ஃபீட் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து ஃபீடை வந்து பிரித்து வைக்கணும். அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவை, ஃபைபர் தேவை, அதுக்கடுத்து ஃபேட் தேவை. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கவுஸ்க்கு நான் எப்படி ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு 5 to 6 வெரைட்டி ஸ்ப்ரவுட்ஸ், இந்த கிரீன் தால், அப்புறம் சென்னா, அப்புறம் ராஜ்மா, அந்த மாதிரிலாம் நல்லா சோக் பண்ணி சோக் பண்ணி லைட்டாக ஒரு 2 to 3 விசில் குக்கரில் வந்து நான் பாயில் பண்ணிவிட்டு மார்னிங் அவங்களுக்கு அது ஒரு ஷெட்யூல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12:30 போல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து அவங்களுக்கு ஃபைபர்ஸ் கிடச்சிரும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, பொமோகிரானேட்டு, கோவா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 ஃப்ரூட்ஸாக இருக்கணும். ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்கணும் நீங்கள். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேட் உங்களுக்கு தேவை. ஸோ அதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, பாதாம், ஹசல் நட்டு, பீகான் நட்டு, பெசில் நட்டு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு டிசீஸ்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான டிசீஸ்லாம் வரும் சார்? எக்ஸாட்டிக் பேர்ட்ஸுக்கு பெருசாக டிசீஸ்லாம் இன்னும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். அது வந்துட்டு நத்திங் பட் உடம்பு வந்து இழைக்கிறது. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். செகண்டரியாக கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ வந்து வைல்டுலேருந்து அவங்க கால்சியம்ஸ் எப்படியோ கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே கேஜ் ப்ரீடிங் பண்ணுறதுனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு கால்சியம்ஸ் கொடுக்கணும், ரெண்டாவது விட்டமின்ஸ் கொடுக்கணும், மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி வரும். இதை தவிர பெருசாக டிசீஸ்ன்னு ஒன்றும் வராது. அந்த சம்மர் டைமில் மட்டும் சிக்ஸுக்கு வந்து பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் அது எதனால் வருதுன்னா இந்த ஃப்ளைஸ்னால வருது, மஸ்கிட்டோஸ் ஃப்ளைஸ்னால வருது. அந்த சிக்ஸ் வந்து அந்த டைமில் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது, ஃபெதர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பைட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாக்ஸஸ் வரும். ரெண்டாவது ஐ இன்ஃபெக்ஷன் வரும். ஐ இன்ஃபெக்ஷன் கூட பெருசாக வராது, பிஜியன்ஸ்க்கு தான் வரும். பட் எக்ஸாட்டிக்ல வந்து பெருசாக அவங்களுக்கு டிசீஸ்ன்னு ஒன்றும் வராது. இந்த மாதிரி நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால வராது. ஓகே சார். ஸோ இப்போ டிசீஸ் அப்படின்றத தாண்டி அதோட மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த கேஜ் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? எத்தனை நாளைக்குன்றதோட டெய்லி க்ளீன் பண்ணணும். ஓகே, டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம இருக்கிற இடத்த எப்படி நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கும் அப்படி தான். ஸோ டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். வெசல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 times நீங்கள் வாஷ் பண்ணி தான் அவங்களுக்கு வாட்டர் வைக்கணும். ஸோ சில பேர் வந்து 4 டேஸ்க்கு ஒரு வாட்டி வைப்பாங்க. சில பேர் வந்து மந்த்லியெல்லாம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணணும். ஒன்று உங்களுக்கு பெட்டர் நீங்கள் 2 times வாஷ் பண்ணிடுங்க. மார்னிங் ஒன்ஸ் வாட்டர் வைக்கிறீங்கன்னா அதை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் பாத் பண்ணும், ட்ரிங்க் பண்ணும், எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதிலே பண்ணிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து வாட்டர் வந்து கண்டாமினேட்டர் ஆகிடும். ஸோ அப்போ ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நீங்கள் வாட்டர் வைக்கும் போது அதை ஒன்ஸ் உங்களால் முடிஞ்சால் அதை வாஷ் பண்ணிட்டு வைங்க. ஓகே. ஸோ இந்த சீசனல் இஷ்யூஸ்ன்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த வெயில் காலம் இல்லை மழை காலம் அந்த மாதிரியான நேரங்களில் என்ன மாதிரியான சிரமங்கள் வந்து இருக்கு உங்களுக்கு? சீசனல் வந்து சம்மர் சீசன் வருது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஓகே. ஸோ வரும்போது நம்ம ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணிட்டோம்னா அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா சன்னி, அதாவது ரொம்ப வெயிலாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். டெய்லி முடியலைனாலும் 2 days ஒன்ஸ். மற்றபடி நீங்கள் வந்து ரெகுலராக வைக்கிற ஃபுட்டே வைக்கலாம். ஃப்ரூட் ஈட்டர்ஸ் பேர்டுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக வைக்கலாம். இப்போ உங்கள் கன்வர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சீட்ஸோட ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் தான் வாட்டரில் கலந்து வைக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் கலந்து வச்சிங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து இது பண்ணலாம். அதே வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா கோல்டுனால வந்து வாட்டர் ரொம்ப சில் ஆகிடும். ஸோ தண்ணி எடுக்காமல் அதனால ஒரு ப்ராப்ளம் வரும், சின்ன ஒரு சிக்னஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சால் வார்ம் வாட்டர் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபார்ம் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த ஹீட் பல்ஸோ இல்லை செராமிக் ஹீட்டர்ஸோ நீங்கள் போட்டு வைக்கலாம். மற்றபடி சீசனல் இஷ்யூனா இதுதான். வின்டர் சீசனில் மட்டும் கொஞ்சம் வாட்டர், நான் சொன்ன மாதிரி வாட்டரில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா டிசென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஆகும். அதுக்குமே எலக்ட்ரோலைட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன மெடிசன்ஸ் இருக்குது. பட் அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு மெடிசன் சொல்லி அவங்க அதே யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர்டுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பெட்டர் கன்சல்ட் யுவர் வெட்டினரியன். அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க எங்கள் ஃபார்மில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக சர்டிஃபைட் பண்ணி உள்ளே வந்தது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன, எங்கே போய் இதை அணுகணும்? இல்லை, நம்ம வந்து இது எங்கேயும் போக வேணாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னா
நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பரிவேஷ்.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருக்குது. 2021 to 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிவேஷ் 0.1 அப்படின்னு சொல்லிருந்துச்சு. ஸோ அதில் வந்து எல்லாரோட பேர்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 0.2 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ 24 to 26 ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது, எத்தனை மேல்ஸ் இருக்குது, எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்குது, அதில் எத்தனை ஸ்பீசிஸ் நம்ம வச்சுருக்கிறோம், அது மாதிரி அடல்ட் இருக்குதா, யங்ஸ்டர்ஸ் இருக்குதா, எல்லாமே அந்த வெப்சைட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்கிங் வருவாங்க ஃபாரஸ்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 weeks முன்னாடி தான் செக்கிங் வந்தாங்க. ஸோ வந்து ரேஞ்சர் தான் வருவாங்க செக்கிங்க்கு. ஸோ நீங்கள் பண்ணியிருக்க லிஸ்ட்டு வந்து கையில் எடுத்துகிட்டு வருவாங்க, இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குதா, இந்த பேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, அதுக்குரிய கேஜ் சைஸ் கொடுத்துருக்கீங்களா, அது எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, அது ப்ரீட் பண்ணுறீங்களா இல்லை சேல் பண்ணுறீங்களா, அது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பரான இது வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து அது வந்து உங்களுக்கு பேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே நீங்கள் உங்களோட வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அந்த பரிவேஷ்.inல மட்டும் நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கவுண்ட் வச்சிருப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேர்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னும் போது அதை அப்டேட் பண்ணணுங்களா? அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயே அதான் ஒன்ஸ் நம்மகிட்ட இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்பீசிஸில் இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபீமேல்ஸ் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து பர்த் சைடு, அது வந்து பர்த் கிரைட்டீரியான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுக்கு வந்து அவங்க பண்ணுற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1000 rupees வந்து பர் ஸ்பீசிஸ்க்கு அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. பர் ஸ்பீசிஸ்? ஆமாம், பர் ஸ்பீசிஸ். இப்போ சன்கனூஸ் அப்படின்னா 1000 rupees வந்து டிடி எடுத்து வைல்ட் லைஃப் சீஃப் வார்டன் ஆஃப் சென்னைக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து நம்ம வந்து டிடி எடுத்து அனுப்பிடணும். ஸோ அந்த டிடி பேமெண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் சின்ன ப்ராசஸ் தான், பட் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கனால நிறைய பேரால் அதை ப்ராப்பராக பண்ண முடியல. பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து போக போக எல்லாருக்கும் வந்து. ஓகே சார், இப்போ ஒரு கேஜ்ல எத்தனை பறவைகளை வைக்கலாம்? அது வந்து ஸ்பீசிஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு சன்கனூர் அப்படிங்கும்போது மினிமம் வந்து இன்டர்நேஷனல் கேஜ் சைஸ் வந்து 3 feet லென்த்து, 2 feet வித்து, 2 feet ஹைட். அது வந்து ரொம்ப மினிமம் சைஸ். அந்த சைஸ்க்கு கீழே நீங்கள் கம்மி பண்ண முடியும். அதுல வந்து ஒரு பேர், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் தான் வச்சுக்கலாம். இதை விட நீங்கள் ஒரு 10 சன்கனூர்ஸ் வச்சுக்க போறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மக்காவோட கேஜ் சைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, 15 feet லென்த்து, 10 feet வித்து, 10 feet ஹைட். அந்த கேஜில் வந்து நீங்கள் ஒரு 10 to 20 pairs ஆஃப் மக்காஸ் தாராளமாக, சாரி மக்காஸ் இல்லை சன்கனூர்ஸ் வச்சுக்கலாம். அந்த கேஜில் ஒரு பேர் தான் மக்கா வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஆப்ரிக்கன்ங்கும் போது நமக்கு 2.5 feet லென்த் இருக்கணும், 1.5 feet விட்த் இருக்கணும், 1.5 feet ஹைட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ்க்கு ஒரு கேஜ் சைஸ் மாறும். இந்த சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணுமா இல்ல இதை தாண்டி கூட வைக்கலாமா? அது நம்மளோட இது தாண்டி கம்மியாயிடக்கூடாது. இதை தாண்டி நீங்க எவ்வளவு வேணாலும் பெருசா கொடுக்கலாம். இந்த ஹோல் ஆவரேஜே நீங்க கவர் பண்ணி அதை ஓப்பன்ல கூட விடலாம், அது தப்பு. பட் அதை விட சின்னது பண்ணக்கூடாது. அது வந்து பேசிக்கான சைஸ். அதை விட சின்னது பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அதை பார்க்குற நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை மார்க்கெட்டிங் அப்படின்றத எப்படி பண்றீங்க, இதை எப்படி வந்து வாங்குறாங்க? ஆக்சுவலி மார்க்கெட்டிங்கிறது இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி மேம். இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறனால இது வந்து நம்ம லேபிளிங் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் டேக் போட்டு விற்க முடியாது. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஹாபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அது அப்படியே உங்களுக்கு ஹாபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு அடுத்த ப்ரொடக்ஷன் ஆகும்போது நீங்கள் அந்த சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீட் மேனேஜ்மெண்ட் ஆகும். அதை தவிர உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கிறது இல்லை. இதை நீங்கள் பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம். பட் அது பிஸ்னஸாக கொண்டு போகும்போது அதுக்குரிய ப்ராப்பர் பேப்பர்ஸ் உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து பெட் ஷாப் லைசன்ஸும் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து இதை நம்ம வச்சிருக்கோன்றக்குரிய பர்வேஸ் வந்து அதுவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி பெட் ஷாப் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி மேலே ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா தான் இது வந்து மூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கும் ஒன்றும் ஐடியா இல்லை அந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்படி. இப்போ வந்து ஒரு பேர்டோட ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஒரு சன்கனூரே எடுத்துக்கோங்க, இன்னைக்குரிய மார்க்கெட் ரேட் வந்து ஒரு 18 to 20K இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் ரேட். ஸோ அப்போ அதுலேருந்து வர ப்ரொடக்ஷன் ஆகிற சிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் அதுலேருந்து நம்ம அதாவது அதோட வந்து ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ஸோ 10% ஃபீடு ப்ளஸ் அதோட காசு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிக் வந்து மேக்ஸிமம் 5,500 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் வந்து டைரக்ட் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ட்ரேடர் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார், இல்லை ஒரு பெட் ஷாப் ஓனர் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஒரு ரேட் ப்ரைஸ் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டு, அவங்க வச்சிருக்க ஃபீடு காஸ்ட்டு இதெல்லாம் போக அவங்களுக்கு ஒரு மார்ஜின் சேல் பண்ணுவாங்க. மற்றபடி இதுக்கு வந்து இதுதான் ஃபிக்ஸ்டர் ப்ரைஸு அந்த மாதிரி எதுவுமே நம்ம
ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், பெட் ஷாப் வைக்கும் போது ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னீங்க. அது எங்கே அப்ளை பண்ணலாம்? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து அதுக்குரிய இது இருக்குது, ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் அவங்க கேட்டிருக்க எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு உங்களோட எங்கே நீங்கள் வச்சு சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5000 rupees டிடி வந்து சேம் நம்ம வந்து சென்னை ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பிடணும். வைல்ட் லைஃப் சீஃப் வார்டனுக்கு வந்து நம்ம வந்து அதை டிடி வந்து கொரியர் பண்ணிடலாம். இல்லை போஸ்ட்டில் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கிடைக்காது உங்களுக்கு. எப்படின்னா இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. பட் சர்டிஃபிகேட் வரதுக்கு ஒரு 1 year கிட்ட ஆகிடும். ஓகே, 1 year ஆகிடும். ஓகே, 1 year. சில பேருக்கு வந்து 1.5 years கூட இன்னும் ஆயிருக்கு, இன்னும் வரல. ஓகே, இப்படி ஒரு ஃபார்ம் வைக்கிறோம் அப்படின்னும் போது அரசு சைட்ல இருந்து என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்குது? சப்சிடிஸ், மானியம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இல்ல, இப்போதைக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து கவர்மெண்ட் சைட் சப்போர்ட்டோ பேங்க் சைட் சப்போர்ட்டோ எதுவும் இல்ல. பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து இதோட ப்ராப்பரா நம்ம எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கனால, ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க சைட்ல இருந்து நமக்கு ஏதாவது நம்ம சப்சிடியோ இல்லை கவர்மெண்ட் சைட் பேங்க் சைட் சப்போர்ட்டோ மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல வரட்டாங்க. பட் ஆனா இப்போதைக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ட் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேர்ட் ஃபார்ம் வைக்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ்னா மெயின் நீங்கள் செட் பண்ணுற ஏரியா தான். ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியலாக வைக்கிறீங்க, பெட் ஷாப்பாக சின்னதாக வைக்க போகிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சிட்டிக்கு சென்டரில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பீக்காக இருக்கும். இல்லை நான் ஃபார்மாக வைக்க போகிறேன், பேர்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக நான் இது பண்ண போகிறேன், இந்த மாதிரி சிட்டிக்கு அவுட்டரில் கொஞ்சம் வச்சிங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் டென்ஷன் ஆகாது. ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் பண்ணால் தான் நமக்கு அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து அவங்க கூட கிளாஷ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக வைக்கலாம். மினிமம் ஒரு 1/2 acre இருந்தால் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்கள் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு வந்து நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் வேணும். இந்த மாதிரி ட்ரீயோட வந்து அந்த ஷெட் வேணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கூலிங்கான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ரெண்டாவது அவங்களுக்குரிய ஓரளவுக்கு ஒரு ஃபுட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு ஃப்ரூட்ஸ், கோவா இருக்கட்டும், மேங்கோஸு, பனானாஸு, அந்த மாதிரி நீங்களே ஓரளவுக்கு சின்னதாக பண்ணிக்கலாம். பெருசாக நீங்கள் சன்ஃப்ளவர் சீட் வந்து ஏக்கரில் போட முடியாது. பட் ஏதோ உங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து தேவையான நேச்சுரலாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை பனானாஸ்லாம் உங்களுக்கு வந்து பேர்ட்ஸுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நேச்சுரலாக கொடுக்க முடியுது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபினான்ஷியலாக என்ன பண்ண முடியுன்றதை பிளான் பண்ணிட்டு ஒரு பேர்டு எடுக்கணும். அவசரப்பட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா குதிரை வாங்க காசு இருக்கு, கயிறு வாங்க காசு இல்லைன்ற மாதிரி கரெக்டாக எனக்கு தெரியல, பட் எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பேர்டு வாங்குறதுக்கு பேமெண்ட் இருக்குது, கேஜி எனக்கு ரெடி பண்ண முடியாது, எனக்கு வந்து ஃபீடை ப்ராப்பராக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேர்டை வாங்கி போட்டு ஒரு சின்ன கேஜி வச்சு பார்சல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். தப்பு இல்லை, பண்ண வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஃபஸ்ட்டு நாலேஜ், ஒரு இந்த மாதிரி பேர்ட்ஸ் வளர்க்குறவங்ககிட்ட ஒரு நாலேஜ் கேட்டுக்கலாம். நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா எப்படி அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், இல்லை அதுக்கு என்ன ஃபீட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேர்டு வாங்குறீங்கன்னா அந்த பேர்டு என்ன சாப்பிடுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டோமா, பஜ்ஜீஸ் வளர்த்துட்டோமா, காக்கையில் வளர்க்கணும், ப்ரீட் பண்ணிட்டோம், நம்ம வந்து நல்லா தரவாயிட்டோம்னு நினச்சி மக்கா எடுத்து சேம் இதே ஃபீடு ட்ரை பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒரு பேர்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவங்களோட அனாட்டமியை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த பேர்டே நீங்கள் வாங்கணும். நம்ம டெம்பரேச்சருக்கு அது செட் ஆகுமான்னு தெரியணும். பட் ஏன்னா இன்னைக்கு எல்லா டெம்பரேச்சருக்கும் பேர்ட்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே அது வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. பட் ஃபீட் உங்களால் அது ப்ரொவைட் பண்ண முடியுமா, கேஜ் ப்ரொவைட் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுக்க முடியுமான்றது பார்த்துட்டு அப்புறமா தான் நீங்கள். ஓகே சார். ஸோ ஒரு பேர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கணும், அதை எப்படிலாம் பராமரிக்கணும், அண்ட் இதை ஒரு பிஸ்னஸாக ஒருத்தவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, மெயினாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Bosswala. Be the boss.